விசுவாசம் என்ன இதயத்துல இருக்கிறதோ அல்லாட்டி ஒரு மறை பொருளோ அல்ல. விசுவாசம் இந்த நான் பேசுற இதுகளை விசுவாசம் வரும். விசுவாசம் வந்த உடனே இதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். அந்த வாய் பேசின உடனே விசுவாசம் கட்டவிழ்க்கப்படுது. சத்தியத்தை அறியாதவன், நாங்கள் சத்தியத்தை அறிந்தாங்க. அறியாத பொண்ணு எப்படி பேசுறான்? உன்னுடைய விசுவாசத்தின்படி, உன்னுடைய விசுவாசத்தின்படி பிசாசு உன் மகளை விட்டு போயிட்டு இறந்த காலத்துல சொல்றான். இறந்த காலம் இல்லைன்னு சொன்னவர், மனதளிச்சவர், மாட்டன்னு சொல்லி 3 தடவை சொன்னவர். இப்ப இவருடைய விசுவாசம் அவரை சும்மா இருக்க விடாமல் தூண்டி காரியத்தை செய்ய வச்சுட்டு, நீ உன்னுடைய வார்த்தை, நீ அறிக்கப்படின வார்த்தையின்படி, நீ சொன்ன வார்த்தையின்படி பிசாசு உன்னுடைய மகளை விட்டு போயிட்டு நீ போகலாம். உங்களுக்கு நன்மைக்காகவும், உங்களுக்கு ஒரு படிப்பினைக்காகவும், உங்களுடைய முன்னேற்றத்துக்காகவும் அது எழுதப்பட்டிருக்கு. நாங்கள் வாசிப்போம். இந்த தியானத்துக்கு ஆதாரமாக வேத வசனம் சொல்றது மத்தேயு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 15ஆம் அதிகாரத்தில் சீனவேலிக்கா ஸ்திரியை பிடிப்பா, கானானிய ஸ்திரின்னு சொல்லப்பட்ட கதையை பிடிப்பா. கவனமா எல்லாம் எடுத்துட்டீங்களா? பக்கத்தை சொல்லுங்க. பின்பு இயேசு அப்படிப்பட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்களின் திசைகளுக்கு போனார். அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரியோருக்கு அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீடர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு அவர், காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாருக்கு அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அல்ல என்றார். அவள் வந்து, ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையில் இருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரியே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆகக் கடவுது என்றார். அந்த நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். சரி, இதை நாங்கள் மார்க்கு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 75ல இருந்து வாசிப்போம். பின்பு அவர் எழுந்து அவ்விடம் விட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்களின் எல்லைகளில் போய் ஒரு வீட்டுக்குள் பிரவேசித்து, ஒருவரும் அதை அறியாதிருக்க விரும்பியும் அவர் மறைவாய் இருக்க கூடாமல் போயிற்று. அசுத்த ஆவி பிடித்திருந்த ஒரு சிறுவனின் தாயாகிய ஒரு ஸ்திரீ அவரை குறித்து கேள்விப்பட்டு வந்து அவர் பாதத்தில் விழுந்தாள். அந்த ஸ்திரீ சீரோபேனிக்கேயா தேசத்தால் ஆகிய கிரேக்க ஸ்திரீயாய் இருந்தாள். அவள் தன் மகளை பிடித்திருந்த பிசாசை துரத்திவிட வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டாள். இயேசு அவளை நோக்கி, முந்தி பிள்ளைகள் திருப்தி அடையட்டும், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் மேஜையின் கீழிருக்கும் நாய்க்குட்டிகள் பிள்ளைகள் சிந்துகிற துணிக்கைகளை தின்னுமே என்றார். அப்பொழுது அவர், நீ சொன்ன அந்த வார்த்தையின் நிமித்தம் போகலாம், பிசாசு உன் மகளை விட்டு நீங்கி போயிற்று என்றார். அவள் தன் வீட்டுக்கு வந்த பொழுது பிசாசு போய்விட்டதையும் தன் மகள் கட்டிலில் படுத்திருக்கிறதையும் கண்டாள். நம்ம இந்த வார்த்தை பிரயோகங்களை பாருங்க. இந்த கதையை சொல்றா, தீரு சீதோன் பட்டணம் எங்கே இருக்குன்னு சொன்னா, இஸ்ரேலுடைய கடையாந்தர எல்லையாகிய லெபனானுக்கு சமீபமான இடத்துல இருக்கு. அந்த லெபனான் தேசத்தை சேர்ந்ததுதான் இந்த கானான். இந்த கானானிய ஸ்திரீ யார் என்று சொன்னால், கவனமா புரிஞ்சுக்கணும், சத்தத்தை சொல்லணும். இந்த கானானிய ஸ்திரீ யார் என்று சொன்னால், காம், சேம், காம், யாமே. அதுல யார் சமைக்கப்பட்டவன்? காமுடைய சபிக்கப்பட்டவன். தகப்பனுடைய நிர்வாணத்தை பிரதீட்சமா மற்றவர்களுக்கு காட்டினவன். நிர்வாணம் என்றால் உடுப்பில்லாமல் இருப்பது மாத்திரம் நிர்வாணம் இல்லை, அதுவும் நிர்வாணம் தான். ஒரு காரிய கதைகள், ஒரு பிரச்சனையான கதைகள் இதான் சொல்றதாக இந்த பொன் பிள்ளைக்கு நாசம் வந்துடும், இந்த ஆண் பிள்ளைக்கு நாசம் வந்துடும் என்றால் அந்த காரியத்தை புட்டு புட்டு வைக்கிறது, அக்குவர ஆணிவரையா அலசி அதை ஒரு ஆக்கிலக்கு சொல்றதும் நிர்வாணமாகும். விளக்கிட்ட சும்மா உடுப்ப கட்டுறதா நிர்வாணம் நினைக்கக்கூடாது. அந்த காரியங்களை அவள் அப்படி, இவள் இப்படி, அவன் இப்படி, இவன் இப்படி என்று புட்டு புட்டு அப்படியே வருஷப்படுத்துறதும் நிர்வாணம் தான்.
அது மாத்திரம் சாபம் இல்லை, இதுவும் சாபம். தேவையில்லாம ஒருத்தட்ட இமேஜ் கெடுக்கிறதும் சாபம் தான். கவனத்துல ஒழுங்க. நாங்க நினைக்கிறோம் ஒரு உடுப்பை கலட்டி போட்டா அது நிர்வாணம். அப்படி இல்லை. ஒரு தந்த அந்தரங்கங்களை வெளியரங்கமாக புட்டு எவ்வளவோ நல்ல காரியங்கள் இருக்கு, எவ்வளவு சொல்றதுக்கு நல்ல காரியங்கள், எவ்வளவோ சிந்திக்கிறதுக்கு நல்ல காரியங்கள் இருக்கு. இதுகளெல்லாம் மனதில் நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்ப நிர்வாணம் அந்த முதல் சொன்னதுதான் நிர்வாணம் என்று நினைக்கக்கூடாது. அதன் நிமித்தம் அவன் சபிக்கப்பட்டான். அதன் நிமித்தம் அவனுடைய சொந்தத்தையே பிள்ளைகள் பெற்றவர்கள் செய்த கடன் பிள்ளைகளை சேரும். கவனமாயிருக்கணும். பெற்றவர்கள் செய்த கடன் பிள்ளைகளை சேர்ந்து அவள் சபிக்கப்பட்டவளாயிருந்தாள். அவள் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு 3 முறை மறுக்கிறாள். எங்க இருக்கு கானான் எங்கே இருக்குது? லெபனான். இஸ்ரேலுடைய முடிவிலையும் லெபனானுடைய ஆரம்பத்திலையும் இருக்கிற இடத்துல இருந்து பாருங்க எவ்வளவு தூரம் போயிருக்காரு. எவ்வளவு தூரம் நடந்துருக்கு. இன்னொரு நாட்டை தொடுற அளவுல அந்த தூரத்துல போயிருக்காரு. இப்பயாவது விமானங்கள் இருக்கு, அதிக வசதிகள் எல்லாம் இருக்குது. அந்த நேரம் அப்படி இல்லை. ஒரு ஒட்டகமும் பல்லாடி சைக்கிள் கூட இல்லை. சைக்கிள் இருந்தா கூட அது ராக்கெட் விஞ்ஞானத்துக்கு சமம். சைக்கிள் ஒரு புஷ் சைக்கிள் இருந்தா கூட ராக்கெட் விஞ்ஞானத்துக்கு சமம். அப்படியும் இருக்கே இல்லை. எப்படி போனாரோ தெரியல, போயிட்டார். போய் அந்த அவங்ககிட்ட தேவையை சந்திக்கிறது தான் போயிருக்காரு. அப்ப நீங்க இதுல பார்க்க இதுல வாசிங்க 15 மத்திய முதல்ல வாசிங்க. நிப்பாடி வாசிங்க. பின்பு இயேசு அப்படிப்பட்ட புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்களின் திசைகளுக்கு கதையை பார்த்தா இப்ப இதுல இருந்தவர் இந்த எழுப்பி போயிட்டாருன்ற மாதிரி இருக்கு. இந்த இப்படி சுண்டி விட்டு அல்லாடி இந்த பேப்பரை திருப்பின மாதிரி இதுல இருந்தவர் எழுப்பி போயிட்டார். அப்படி இல்லை. நான் யோசிச்சு பார்த்தேன். அந்த இன்னொரு தேசத்துல இருந்து இன்னொரு தேசத்துக்கு வந்து சிட்டியில இறங்கி இங்க வந்து பிரசங்கம் பண்ணிட்டு நிக்கிறீங்க. எனக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கு. என்னடா காலம்புற அங்க நிக்கிறோம், மத்தியானம் இங்க நிக்கிறோம், புறவு வெளியே இங்க நிக்கிறோம். மனுஷன் எவ்வளவு ஓகமா போய்கிட்டு இருக்கான்னு பார்க்கிற நேரத்துல பறவையை பார்த்தான், பறவையை கண்டான், விமானம் படைத்தான் என்று சொன்ன மாதிரி இப்படி எல்லாம் செய்து வச்சிருக்காங்க. சரி, அப்ப இயேசு அப்படி போவையில அவர் சொல்வதற்கு எழுதுவதற்கு அந்த சுருக்கமா எழுதவும் என்பதற்காக இப்படி எழுதப்பட்டிருக்கொள்ளிய அப்படி இல்லை. அவர் நீண்ட நாட்கள் எடுத்திருக்கும். பின்பு அவர் தீரு சீதோன், அந்த கானான் பட்டணத்துல சீரு சீதோன் என்று சொல்லப்படுகிற இடம் கானான், அந்த சபிக்கப்பட்ட கானான் இடத்துல தான் இருக்குது. அந்த இடங்களுக்கு வந்து ஊழியம் செய்தார் இயேசு. வாசிங்க. திரும்பி வாசிங்க. பின்பு இயேசு அதுக்கு முன்பு ஏதோ செய்து கொண்டிருக்கிறார். அதற்கு முன்பு பின்பு என்று வந்தா முன்பு வருது. அதற்கு முன்பு ஏதோ செய்து கொண்டிருக்கிறார். பின்பு இயேசு அவ்விடம் விட்டு முன்பு ஊழியம் செய்த இடத்தை விட்டு புறப்பட்டு பட்டணங்களுக்கு தீரோன் திசைகளுக்கு போனார். அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. முதல் முறை மறக்கிறார். 3 முறை இதுல மறக்கிறார். முதல் முறை ஒரு வார்த்தையும் சொல்லாம அப்படியே கடந்து போயிட்டார். சில காரியங்கள் நீங்களும் வாழ்க்கையில சில வில்லங்கமான காரியங்களுக்கு பதிலே சொல்லாமல் கடந்து போறது பெரிய காரியம். சில காரியங்கள் பதிலுக்கு பதில் சொல்லித்தான் அடிப்படையில வந்து முடிகிறது. சமீபத்துல யாழ்ப்பாணத்துல பதிலுக்கு பதில் கதைச்சு சின்ன வயசுல இருந்தே நண்பர்கள் அதில் முத்தின நேரத்துல எடுத்து அந்த போதுனால ஊத்தி அவன் உடனடியாக செத்து போயிட்டான். அப்ப சில நேரத்துல ஒண்ணும் சொல்லாம கடந்து போறதே நல்லது. சிரிச்சு போட்டு சொல்ற விடுறதே நல்ல. எல்லாம் வியாபாரியா சொல்ல போய் தான் பிரச்சனை வருவார். அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. ஒரு வார்த்தை ஃபர்ஸ்ட் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பி விடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு அவர், காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அல்ல என்றார். இதெல்லாம் 2வது முறை மறுக்கிறார். இது 2வது வாட்டி அல்லாட்டி 2வது முறை மறுக்கிறார். அப்ப அதிலே நீங்க கவனிச்சு கொள்ளுங்க. காணாமல் போன இஸ்ரவேல் வீட்டாரிடத்துல அனுப்பப்பட்டது ஏன் மென்ஷன் பண்றார், ஏன் குறிக்கிறார் என்றால் அவர் வந்தது
எல்லா ஜனத்துக்கும் ரட்சிப்புக்கு தான் வந்தார். ஆனா அந்த சூழ்நிலையில அவருடைய வருகைக்காக ஆயத்தப்பட்டிருந்த ஜனம் இஸ்ரவேல் ஜனங்கள், ஆயத்தப்பட்டிருந்த ஜனங்கள், அவருடைய வருகையை எதிர்பார்த்திருந்த ஜனங்கள், அவர்கள் மத்தியில் அவர் அந்த ஊழியத்தை ஸ்டார்ட் பண்றதுதான் சரியா இருக்கும் என்றதற்காக தான் அவர்களிடத்துல வந்தார், தன்னுடைய ஜனத்தை தேடி வந்தார். அப்ப காணாமல் போன இஸ்ரவேல் அப்படி தன்னுடைய ஜனமா இருக்க வேண்டியவர்கள் இப்ப காணாமல் போய்விட்டார்கள். இழந்து போனதை தேடவும் காணாமல் போனவர்களை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். அப்ப காணாமல் போனவர்களை தேடி வந்தார். அப்ப இயேசு கல்வாரிக்கு போகுதுன்ற அவருடைய ஊழியங்கள் இஸ்ரவேல், உங்களுக்கு தெரியவன்றதாக சொல்றேன், இஸ்ரவேல் தேசத்தாருக்கு மத்தியில நடந்தது. அவர் கல்வாரி சிலுவைக்கு போன பிறகு அவர் காணாமல் போன இஸ்ரவேல் ஜனத்தாருக்கு மாத்திரம் இல்ல, காணாமல் போன உலக மக்கள் யாவருக்கும் அவர் ரட்சகராய் காணாமல் போனார். அப்ப எனக்கு தேவன் இல்லைன்னு நினைக்க கூடாது. அவர் ஜூத ராஜசிங்கம் என்று மாத்திரம் சொல்லக்கூடாது, எங்களுடைய ராஜசிங்கமும் அவர் தான். ஆமென். அதற்கு அவர் இது இரண்டாவது வாட்டி இரண்டாவது பார்த்துட்டார். மூன்றாவது வாசி. கவனமா கவனிங்க. பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகள் என்றா அங்க அவருடைய வழக்கத்துல அந்த மொழிநடை, அவங்களோட மொழிநடையில என்னென்றால் பிறஜாதியை சொல்றாங்க. இஸ்ரவேல் அல்லாத, புறஜாதி என்றா வேற ஜாதி, அந்தந்த ஜாதி இல்ல, இஸ்ரவேல் அல்லாதவர்கள், அதாவது ஜூதர் அல்லாதவரை அவர்களுடைய மொழிநடையில அவர்கள் நாய்கள் என்று குறிப்பிடுகிறார்கள். அந்த நாய்களுக்கு பிள்ளைகளின் அப்பத்தை, அதாவது இஸ்ரவேலருக்குரிய சுகத்தை, அந்த வாக்குத்தத்தத்தை எடுத்து பிறஜாதி ஜனத்துக்கு போடுறது நல்லதல்ல என்று சொல்லுகிறார். அதற்கு அவள் இப்ப இந்த மூன்றாவது முறை மறுத்துட்டார். இப்ப மூன்றாவது முறை மறுக்கிறார். அப்ப இவளும் விடாப்புடியாக தொடர்ந்து காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். அப்ப நாங்க காரியத்தை கேட்டு போட்டு அப்படியே இந்த YMC இந்த கேட் தானேன்னு விட்டுட்டு போக கூடாது. வாழ்க்கையில அப்பியாசிக்கும் போற இடத்துல குசுனியில இருந்து எங்களுக்கு ஒளிக்கிறோம். இந்த சிவர்கள் எல்லாம் ஒழிக்க வேணும். இந்த விசுவாச சத்தியத்தை கேட்கறதுனாலதான் விசுவாசம், விசுவாசத்தினாலதான் வாய் பேசும். அதற்கு அவர் அவரை நோக்கி மெய்தான் உங்களோட பக்கத்திலேயே வந்துடுறேன், மெய்தான் உங்களோட பக்கத்திலேயே நான் வந்துடுறேன், நீங்க சொல்றது 100க்கு 100 நியாயம், முற்றிலும் நியாயம், உங்களோட பக்கமே வந்துடுறேன். நாய்க்குட்டிகள் மேசையில் இருந்து அந்த எச்சி முள்ளுகளை, எச்சி இலைகளை, எச்சி சாப்பாட்டை அது துண்ணுமே, துண்ணுமெண்டா தின்னுமே சொல்லி தின்னுமே என்று சொல்லப்பட்டது. எச்சி சாப்பாட்டை தின்னுமே. இதைத்தான் பேச போறேன், கொஞ்சம் கவனிங்க. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரியே, கவனிச்சீங்களா? விசுவாசம் ஏற்றுக்கொள்ளுது. ஸ்திரியே உன்னுடைய, இதைத்தான் நான் கவனமா பின்னாடியே சொன்னதெல்லாம் இந்த ஹிஸ்டரி அதெல்லாம் சொல்லிட்டு வந்துட்டேன், கருத்துக்கள் எல்லாம் சொல்லிட்டு வந்தேன். இப்பதான் விஷயத்தை சொல்ல போறேன். ஸ்திரியே உன்னுடைய விசுவாசம் பெரிது, உனக்கு ஆக கடவுது என்றார். அப்படியே அது இந்த ஸ்லோ மோஷன்ல முடிச்ச மாதிரி, 2 வருஷத்துல முடிச்ச மாதிரி இருக்கு. இப்ப நீங்க அத மேப்ல வாசிச்சா, அல்லாடி அந்த இலவ தமிழ்ல வாசிச்சு பாருங்க. இலவ தமிழ்ல 27ஆம் வசனம் தான். அப்பொழுது அவர் நீ சொன்ன அந்த வார்த்தையின் நிமித்தம் போகலாம், பிசாசு உன் மகளை விட்டு நீங்கி போயிட்டு இறந்த காலமா நிகழ்காலம் இணைத்தொடரும். இறந்த காலம். அப்பொழுது நீ சொன்ன வார்த்தையின் நிமித்தம். அப்ப யார் குணமாக்கினது? கவனமா கவனிங்க. யாரை குணமாக்கினது? பிசாசத்தை நடத்தினது சொல்லுங்களேன். நீங்க சத்தியத்தை அவள் சத்தியத்தை அறிந்தவள், சத்தியத்தை அறியாதவள். நாங்க சத்தியத்தை அறிந்தாங்க. அறியாத பொண்ணு எப்படி பேசுறான்? உன்னுடைய விசுவாசத்தின்படி பிசாசு உன் மகளை விட்டு போயிட்டு, இறந்த காலத்துல சொல்றோம், இறந்த காலம் இல்லைன்னு சொன்னவர், மனதளிச்சவர், மாட்டன் சொல்லி 3 தடவை சொன்னவர். இப்ப இவருடைய விசுவாசம்
அவரை சும்மா இருக்க விடாமல் தூண்டி காரியத்தை செய்ய வச்சுட்டு, நீ உன்னுடைய வார்த்தை, நீ அறிக்கைப்படின வார்த்தையின்படி, நீ சொன்ன வார்த்தையின்படி பிசாசு உன்னுடைய மகளை விட்டு போயிட்டு நீ போகலாம் சொன்ன போது நிஜத்தை வாசிக்க முடியும். அவள் தன் வீட்டுக்கு வந்த போது பிசாசு போய்விட்டதை இறந்த காலத்துல சொல்றோம். பிசாசு போய்விட்டதையும் தன் மகள் கட்டிலில் ஒய்யாரமா படுத்திருக்கிறதையும் கண்டார். அதில் தமிழ்ல வாசிங்க அந்த வசனத்தை. அப்பொழுது அவள் அவளிடம் உனது இந்த பதிலே போதும், நீ போகலாம், அந்த பேய் போய்விட்டது. இறந்த காலத்துல பேசுறாங்க. நீ பேசுற பதிலாலேயே நான் சுகமாக்க தேவையில்லை, நான் இனியும் முயற்சி எடுக்க தேவையில்லை. நீ இதை குறிச்சு காரியங்களை சொன்னியே, அந்த காரியங்களின் நிமித்தம் அந்த பிசாசு உன்னுடைய மகளை விட்டு போய்விட்டது, நீ போகலாம். அதற்கு அவர் ஆனால் நாய்கள் எஜமானின் மேஜையிலிருந்து விழும் அப்பத்துண்டுகளை தின்னுமே என்றார். அப்பொழுது இயேசு, பெண்ணே, உனக்குள்ள விசுவாசம் பெரியது, உனது வேண்டுகோள் கொடுக்கப்பட்டது என்றார். அதுவும் இறந்த காலத்துல சொல்லுது. உன்னுடைய விசுவாசம் பெரியது, அந்த விசுவாசத்தின்படி உன்னுடைய வேண்டுகோள் கொடுக்கப்பட்டது. இறந்த காலத்துல சொல்றார். அப்ப இங்க ஆண்டவர் செய்யறதுக்கு ஒரு ப்ரோசஸும் இல்ல. அவளே ப்ரோசஸ் பண்ணி, அவளே காரியத்தை செய்து, தன்னுடைய காரியத்தை அவளே செய்து விளங்கிட்டா. அவளுக்கு விசுவாசம் உண்டா இல்ல, இதயத்துல இருக்கிறதோ அல்லாட்டி ஒரு மறை பொருளோ இல்ல. விசுவாசம் இந்த நான் பேசுற இதுகளை விசுவாசம் வரும். விசுவாசம் வந்த உடனே இதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். அந்த வாய் பேசின உடனே விசுவாசம். விசுவாசம் ஒரு மறை பொருளோ ஒரு சத்தியம் ஒரு கணக்கு சூத்திரமோ இல்ல. விசுவாசம் தேவன் காரியங்களை கேட்டு 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 4:17 நினைக்கிறேன். விசுவாசம் கேட்கிறதுனால 10:17 ரோமர் 10:17 விசுவாசம் விளங்கிட்டான். விசுவாசம் கேட்கிறதுனால வரும், கேட்கிறதுனால கேட்டுக்கொண்டே இருக்கிறதுனால வரும், கேட்டுக்கொண்டே இருக்கிறதுனால விசுவாசம் வரும். அப்ப எதை கேட்க வேணும்? சினிமா கதைகளோ நாடக கதைகளோ டிவி தொடர்களை கேட்டுக்கிட்டு இல்ல, தேவனுடைய வார்த்தைகளை, பரிசுத்தவான்கள் சொல்ற தேவனுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறதுனால விசுவாசம் வரும். வாசிங்க. வீணான மனுஷனே, வீணானவனே, வீணா போனவனே என்றெல்லாம் சொல்றோம் இல்ல. வீணா போனவன் வந்துட்டானா என்று கேட்கிறோம் இல்ல. அத மாதிரி ஆண்டவர் சொல்றார், வீணா போனவனே, கிரிகை இல்லாத. கிரிகை என்றால் என்ன? செயல்பாடு இல்லாத. கிரிகை இல்லாத என்ன? செயல்பாடு இல்லாத விசுவாசம் செத்தது. நீ விசுவாசம் என்று சொல்றாய், 30 வருஷம் விசுவாசம் என்று சொல்றாய், ஒன்றும் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கையில் ஒரு மாற்றமும் இல்லாமல் போனால் அந்த விசுவாசம் செயல்படாமல் இருக்குது. அங்க சொன்னார், கானானிய ஸ்திரீ, பெரும்பாலுள்ள ஸ்திரீ சொல்லிக்கொண்டு வந்த நேரத்திலே ஆண்டவர் சொல்றார், ஸ்திரியே, உன்னுடைய விசுவாசம் பெரியது. விசுவாசம்னா என்ன? விசுவாசிக்கிறத வாயில சொல்றதுதான் விசுவாசம். கட்டவிழ்க்கப்படாத விசுவாசம் செத்ததாயிரு. கிரிகை இல்லாத விசுவாசம் செத்ததாயிரு. அப்ப விசுவாசத்தை கிரிகையில காட்டுனா வேலை செய்து காட்டுவாங்க. பத்மேயோ கூப்பிட்ட நேரத்துல பத்மேயோக்கு என்ன வேணும்னு கேட்டார். என்ற கண்ணை திறக்க வேண்டும் என்று சொல்லி அவன் எப்படி கிரியை செய்தான்? குருட்டு வஸ்திரம், மேல் வஸ்திரத்தை போட்டிருக்கிற குருடர்களுக்கு பாருங்க ஒரு பிரம்பு கொடுப்பாங்க. பிரம்பு கொடுத்து அந்த பிரம்பை பிடிச்சிருந்தா அவன் குருடன் என்று நாங்கள் அறிஞ்சு கொள்றோம். அல்ல, அந்த நாட்கள்ல குருட்டு வஸ்திரம் போட்டிருந்தது. அவன் பாதுகாப்பா போவது. இயேசுவை கண்ட மாத்திரத்துல அவன் வாயால சொல்ல இல்ல, வஸ்திரத்தை தூக்கி எறிஞ்சிட்டு இயேசுவை தேடி வந்தான். அப்ப என்ன கிரியை செய்யறான்? அந்த விசுவாசம் அவனுக்கு இருந்த விசுவாசம் கட்டவிழ்க்கப்பட்டதுக்கு காரணத்தை சொல்றா, வஸ்திரத்தை தூக்கி எறிஞ்சான். இங்க பெரும்பாலுள்ள ஸ்திரீ அவரை கண்ட மாத்திரத்தில் சொல்லி இல்ல, சொல்லிக்கொண்டே இருந்தாள். சொல்லிக்கொண்டே விரிவாக்க வேதாமத்தில் அந்த ஸ்திரீ வந்து என்ன கேட்டுக்கொண்டே இருந்தாள். இருக்கு பாருங்க, விரிவாக்க வேதாமத்தில் முதல் வசனத்தில் இருந்து பாருங்க. சமாரியாவில் தொடர்ந்து வந்து பாருங்க. ஆனால் இயேசு அதற்கு பதிலாக ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. எனவே அவரது சீடர் அவரிடம் வந்து, இவளை அனுப்பிவிடும், இவள் எங்களுக்கு பின்னால் பதறிக்கொண்டே வருகிறாளே என வேண்டிக் கொண்டார்கள். அப்பொழுது அவர்
அப்பிரதேசத்தில் இருந்த ஒரு கானானிய பெண் அவரிடத்தில் வந்து, கர்த்தாவே, தாவீதின் மகனே, என்மேல் இரக்கமாயிரும், எனது மகள் பேய் பிடித்திருப்பதினால் மிகவும் வேதனைப்படுகிறாள் என்று கதறினாள். ஆனால் இயேசு அதற்கு பதிலாக ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. எனவே அவரது சீடர்கள் அவரிடம் வந்து, இவளை அனுப்பிவிடும், இவளுக்கு பின்னால் கதறிக்கொண்டு வருகிறாள் என்று சொன்னா உன்னை சொல்லி போட்டு நிப்பாட்டுறதில்ல, கண்டினியூவா தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே வாராள். நாங்க ஒரு வாட்டி சொல்லி போட்டு ஒரு முறை சொல்லி போட்டு விடுறதே இல்ல. கர்த்தர் எனக்கு சகாயம்னா சொல்லிக்கிட்டே இருக்கும். எப்ப மட்டும் சொல்ல ஒரு சாவும் வரையுமா நாங்க என்ன காரியத்துக்காக சொல்லிக் கொண்டிருக்கிறோமோ அதை எங்களுக்கு வந்து பிரதீட்சமா தொட்டு பார்க்கிறாங்க. நடந்து முடிகிற அளவுல வரும் வரையும் சொல்லிக்கிட்டே இருக்கும். அவள் தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே இருக்கிறாள் என்று யார் சொல்றாங்க? இயேசுடைய சீசர்கள் சொல்றாங்க. அவள் தொடர்ச்சியா சொல்லிக்கிட்டே இருக்கிறாள். என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறாள்? ஆண்டவரே, நீ தொட்டு சொஸ்தமாகிவிடும். பிறகு ப்ரோசஸ்ல என்ன வருது? அந்த செயற்பாட்டுல அவர் கடைசியா சொல்லி தட்டி விடுற மாதிரி கதை. இந்த சம்பவம் நடக்கிற இடத்துல அவர் சொல்றாள், பரவாயில்ல ஆண்டவரே, கீழே விழுகிற துணிக்கைகளை, அதாவது எலும்பு துண்டுகளை, எச்சில்களை நாய்கள் சாப்பிடுமே என்று சொன்ன நேரத்துல தேவனுடைய விசுவாசம், தேவனுடைய இயேசு கிறிஸ்துடைய ஆச்சரியத்துக்கு அளவே இல்லை. ஆச்சரியப்பட்டு தம்மை பின்பற்றுவர்கள் மத்தியிலே இப்படி ஒரு விசுவாசம் இல்லை என்று ஆச்சரியப்பட்டு சொன்னார். நீ விசுவாசத்தை செயல்படுத்தி உன்னுடைய மகனுடைய பெயர் நீயே ஓட்டிட்டாய், நீ போவன்னு சொல்ற. கரங்களை தட்டி விளங்கிட்டா திரும்பி சொல்லுங்க. அவ என்ன விளங்கின சொல்லுவோம்? தானே செயல்படுத்தி, செயல்படாத விசுவாசம் செத்ததா இருக்கு. தானே அதை செயல்படுத்தி தன்னுடைய காரியத்தை செய்துட்டு போனால் அப்ப இயேசுடைய பங்கு என்ன இருக்குது? நீ செய்ததை உறுதிப்படுத்தினதான் இயேசுடைய பங்கு. நீயே செய்துட்டா இன்னும் நிக்க தேவையில்லை, நீ போவன்னு சொல்றாள். போயிட்டு அந்த பார்த்த நேரத்துல அவர் சுகம் அடைஞ்சு கொடுத்தாரு. அவ விளங்கிட்டா விளங்க. இயேசுடைய பங்கு சுகம் கொடுத்ததில்ல, அவள் அந்த சுகத்துக்கான ப்ராசஸ், சுகத்துக்கான செயல்பாட்டை செய்துட்டால் அதை உறுதிப்படுத்துறதுதான் இயேசுடைய பங்கா இருக்குது. நடந்து முடிஞ்சிட்டு நீ போ, நான் உறுதிப்படுத்திட்டு நீ கட்டிக்காரியா இருக்கு போ. இப்ப இதயத்துல விசுவாசம் இருந்தா மாத்திரம் போதாது, விசுவாசிக்கிறத செயல்படுத்துவோம். அவருடைய தலைமுகனால சுகமான அப்பத்தை நடுவே மாசிலிருந்து வியாதியை விட்டு நீக்கிறவர். எனக்கு குறைவு இருக்காது, எனக்கு தாட்சி இல்லை, ஒரு நாளும் நான் தாட்சிப்பட தேவையில்லை. கர்த்தர் என்னுடைய சகாயம் இருக்கிறார். ஆகவே துணிவு கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயம், மனுஷன் எனக்கு என்ன செய்வார் என்று சொல்லலாமே என்று அவர் சொல்லியிருக்கிறார். எப்பயாவது சொல்லியிருக்கோம்னா சொல்றதே இல்லை. சொல்லுங்க, கர்த்தர் என்னுடைய சகாயம், என்னுடைய ஐஸ்வர்ய தேவன், என்னுடைய குறைகள் எல்லாம் நிறைவாக்குற தேவன். நான் வலப்பக்கம் பெறுவேன், இடம்பக்கம் பெறுவேன், இடம் கொண்டு பெருகுவேன். எனக்கு குறைவே இல்லை. நான் கீழாகாமல் மேலாகுவேன், வாலாகாமல் தலையாகுவேன். போதைக்கு இந்த வீட்டில் இடம் இல்லை, குடிக்கு இந்த வீட்டில் இடம் இல்லை, சண்டைக்கு இந்த வீட்டில் இடம் இல்லை, குறைவுக்கு இந்த வீட்டில் இடம் இல்லை, தாழ்ச்சிக்கு இந்த வீட்டில் இடம் இல்லை. சொல்லுவோமா? சொல்லலாமே என்று அவர் சொல்லியிருக்காரு. சொல்லலாமே, சொல்லி இருக்கிறத எடுத்து சொல்லலாமே. அவன் வந்து 100க்கு அதிபதி ஒரு வார்த்தை சொல்லுன்னு சொன்னான். 1000 100க்கு அதிபதி ஒரு வார்த்தைன்னு சொல்றோம். நாங்க 100க்கு அதிபதியை விட 100 மடங்கு எல்லா விதத்திலும் சிறந்தோம்.